இப்ப நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். கெட்டவருக்கு, இந்த கெட்டவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த இந்த விஷயத்துல நல்லவருக்கு எப்படி இருந்துச்சு? மௌத்தா போகும்போது சந்தோஷம், வானத்தின் கதவெல்லாம் திறப்பட்டுச்சு, அல்லாஹ்வும் சொர்க்கத்து பட்டியல பதிங்கன்றான், டக்குன்னு கொண்டு விடுங்கன்றான். இப்படி விட்ட நிலையில ரசூலுல்லாஹ், அது ஒரு நீண்ட ஹதீஸ் சொன்னா இன்னைக்கு அது மட்டுமே பயானா போயிடும். அப்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதன் அல்லாஹுவை புறக்கணித்து, அல்லாஹுடைய இபாதத்துகளை புறக்கணித்து, உம்மா வாப்பாட பேச்சை புறக்கணித்து, உறவுகளை துண்டித்து, எல்லாருக்கும் நயவஞ்சகத்தனமாக, மோசடிக்காரனாக, ஏமாற்றுக்காரனாக, மனசுல ஒன்று வெளியே ஒன்று வஞ்சகம் வச்சுக்கிட்டு திரிகிறவர்களை எப்படி அல்லாஹ் உயிர் கைப்பற்றுவான் தெரியுமா? இந்த பாவி, ஒரு கெட்டவன், அவன் நல்லவனே இல்லை, பொய் பேசுறான், ஏமாத்துறான், சும்மா கரைச்சல் பண்ணுகிறான், இன்னும் முஸ்லிமை தொல்லைப்படுத்துகிறான், இந்த அடியானுடைய மரணத்தை ரசூலுல்லாஹ் மிக எச்சரிக்கையாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த கெட்ட ஆத்மா, கெட்ட மனிதன், மோசமான மனிதன், சாராயம் பீடி சிகரெட் குடிக்கிற ஒரு கெட்ட மனிதன், இந்த மனிதனுடைய உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றுகிற நேரத்துல நான் சொன்னதை போல கண் பார்வை எட்டும் தூரத்துல மலக்குமார்கள் இருப்பாங்க. எப்படி மலக்குமார்கள் இருப்பாங்களாம்? பார்க்க பயங்கரமா. உலகத்துல அவங்க ஒரு கஃன் துணின்னு வச்சிருப்பாங்க. அந்த கஃன் துணியில வருகிற நாட்டம் இருக்குது, அது உலகத்துல அது போல ஒரு நாட்டம் இல்ல. துருவாடை, யாருமே அதை சகிக்க முடியாது. சாதாரண ஒரு குசு பைக்குன்னு வைங்க, எல்லாரும் மூக்க பொத்தும், கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டா போயிடும். தப்பி தவறி நேற்று இஃப்தார்ல ஏதாவது இங்க இருந்து கஞ்சி கிஞ்சி ஊத்தி கொஞ்சம் வாசம் வந்துட்டா, என்ன வாசம் வருது, இந்த மூக்க பிடிச்சி அப்படி தூக்கி ஓரமா வீசிடுவோம். நம்மளால லேசா வார ஒரு வாடை. சில அக்க பள்ளி தீட்ட மாட்டாங்க, பேசும்போது அவனுக்கு பக்கத்துல பேசுற ஒரு அரடி தள்ளித்தான் பேசணும், அடிக்கிற வாய் நாத்தத்துக்கு பக்கத்துல போகலாது. இப்படி பாக்குறோம். அப்ப சர்வ சாதாரணமான நம்மளோடு இருக்கிற சில வாடைகளை கூட நம்மளால நுகர முடியல, துருவாடையை நுகர முடியல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதனுக்கான கஃன்ல அடிக்கிற நாத்தம் இருக்குது, அது போல ஒரு நாத்தம் உலகத்துல இல்லையா, அதை யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாதாம். சொல்லிட்டு சொல்றாங்க, அவன் அதை பார்க்கிற நொடியில மலக்குல் மவுத் தலைமாட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்களாம். தலைமாட்டுக்கு பக்கத்துல இருந்து, யா அய்யுஹன் நஃப்சுல் ஹபீஸா, நல்ல ஆத்மாவை சொன்ன வானவர்கள் இந்த கெட்ட மனிதனை கண்ட உடனே சொல்வார்களாம், கெட்ட ஆத்மாவே, மோசமான உயிரே, அல்லாஹ்வுடைய சகத்தை வெறுப்பை பெற்றவனாக உன் உடம்புல இருந்து வெளியேறு என்றா. போவோமா வெளியே? வெளியே வா, உன்னைக்கு ஒரு முடிக்கணும், இன்றைக்கு உன்னை கொல்லாம போக மாட்டேன், இன்றைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டாம போக மாட்டேன். ஒரு ஆள் வெளியே வந்து நின்றா போவோமா? நம்ம வெளியே போக மாட்டோம். ஒரு சிங்கனிக்கு வெளியே கதவை திறந்தா கடிச்சிரும், ஆனா போகணும். கதவை திறப்போமா? செத்தாலும் உள்ளுக்குள்ள சாவ, சிங்கத்துல கடிபட்டு சாவ மாட்டேன். இப்படி இருக்குமா இல்லையா? போக மாட்டேன் வெளியே, அவ்வளோ பயம். அப்ப இந்த உயிர் அந்த வானவருடைய வார்த்தையை கேட்ட உடனேயே அச்சத்தால வெளியேறாம அங்கங்க ஓடுமா, ஒவ்வொரு மூடுகள்ல ஓடி ஒளியுமா, ஒவ்வொரு மூட்டுகள்ல ஓடி ஒளியுமா, உள்ளுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ளேயே போயிட்டு ஒளிஞ்சு கொள்ளுமா. இன்றைக்கு நம்ம பாக்குறோம், முழு உடம்புமே இயங்குது, கைய கால நிட்டலாம், வாய் பேசுறது, கால்கை நடக்குது. ஒரு சின்ன ஒரு அணு, இந்த அணு என்ன செய்யணும் கேட்டால் எல்லா இடங்களும் ஒளியுமா போயிட்டு, நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய வெறுப்பை, அல்லாஹ்வுடைய நாசத்தை, அல்லாஹ்வுடைய சேதத்தை பெற்றவரை வெளியே வா என்று கூப்பிட்டா, அது ஒளிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல வானவர்களுக்கு அல்லாஹ் 2 அனுமதியை கொடுக்கிறான். அதுல முதன்மையானது உயிரை எடுக்கிறது, 2வது வராட்டி அடிச்சு பறிக்கிறது. கேட்டா தரணும், இல்லாட்டி அடிச்சு பறிப்பான், அதிகாரம் செலுத்துதல். இந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். முதலாவது அடி, இந்த அடியானுக்கு அடிப்பாங்க, கன்னத்துல அடியோட அறவாசி உயிர் வெளியே வந்துடும். நான் அடிச்சா நீங்க தாங்குவீங்களா? நானும் நீங்களும் மனிதன், நீங்க அடிச்சா நான் தாங்குவேனா? ஒரு ஆளுக்கு அடிக்கிறதே நம்மளால தாங்க முடியல, மனிதனுக்கு அடிச்சாலே தாங்க முடியல. ஒரு மாடு சும்மா குத்தி விட்டுட்டு 4-5 நாள் ஹாஸ்பிட்டல் படுக்கிறோம், லேசா பட்டுட்டு, ஒரு நாய் பாஞ்சிட்டு முடிஞ்சு மாச கணக்கு ஹாஸ்பிட்டல்ல, உடம்புல வலி தாங்க இயலாது, சும்மா உளுந்ததுதான். ஒரு தேங்காய் தலையில உளுந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல 1 மாசம். அந்த தேங்காட வலியை நம்மளால தாங்க முடியலண்டா உறவுகளே. மோசமாக வாழ்ந்த நேரத்துல அந்த வானவர்களுடைய அடி உளுமாக இருந்தால் நம்மளால தாங்க முடியுமா? அதுவும் மலக்குமார்களுடைய அடியை தாங்க இயலுமா? முதலாவது அடியோட அந்த உயிர் தின்னா பின்னமாய் என்று வெளியே வருமா. அப்பயும் அரவாசி பிடிச்சிட்டு இருக்கும், இந்த மொண்டசொரி பிள்ளைகள் மாதிரி. டீச்சர் ஒரு கையை பிடிச்சிருப்பா, அம்மா ஒரு கையை பிடிப்பா, அம்மா நான் வாப்புறேன்,
நீ வராதப்போ. இல்லம்மா நான் வாப்புறம்மா, அம்மா விட்டுட்டு போயிடாதம்மா கத்துவான். ஆனா அம்மா என்ன செய்வா? விட்டுட்டு போவாவா? அம்மா என்ன செய்வா? முதல் நாள் சரி நான் நாளை விட்டுட்டு போ, மலக்குமா விட மாட்டான். கைய புடி, என்ன விட்டுட்டு போவாதம்மா, நானும் உன்னோட வாழ போதம்மான்னு கத்தினா அந்த அம்மா இல்ல நீ இரு, இந்த டீச்சர் இந்த புடிச்சு மூடுங்க கதவை, இந்த புடிச்சு விட்டுட்டு போவாரிக்கானே. அதை விட பயங்கரமாக நானும் நீங்களும் அந்த மலக்குமாரை கண்டு பயந்து அழுவோமாம், கதறுவோமாம். மலக்குமார விட மாட்டாங்க, அடிச்சு பறிச்சு அறவாசி புடியில இருக்கும்படி. திரும்ப 2வது அதிகாரம் என்ன தெரியுமா? முதுகு புறத்துல ஒரு அடி பின்புறத்துல அடியோட அந்த உயிரை பறிச்சு எடுத்துக்கொண்டு போவாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த ஆத்மாவுடைய உயிர் எப்படி தெரியுமா போகும் என்பதுக்கு உதாரணம் சிலுக்கு இருக்குதே பட்டு. இப்ப நம்ம நூல் பந்து இருக்குதானே, நீங்க சட்டை நூல்கள் உதாரணமாக அந்த நூலை பிரிச்சுட்டு ஒரு முள்ளுல போட்டு எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? சிக்கு எடுக்கலுமா, தனித்தனி நூல் எடுக்கலுமா? சாதாரண கயிறு கூட சின்னி பின்னி ஒரு 10 மீட்டர் ஒரு 100 மீட்டர் வைங்க, பின்னினா கூட வாழ்க்கை வெறுத்து போயிரும். அதை குழச்சி அங்க இட்டு இங்க இழுத்து சிக்கல் எடுக்கிற ரொம்ப கஷ்டம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை பிச்சு எடுக்கிற மாதிரி பறிச்சு எடுக்கிற மாதிரி அவர்கள் எடுத்து கொண்டு போற நேரத்துல அது காயப்பட்டு கதறம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த வாழ்க்கை யாருக்குரியது உறவுகளே? மோசமாக வாழ்ந்தவர், அல்லாஹ்வுடைய நினைவை மறந்தவர், ரசூலுல்லாஹி சுன்னாவை மறந்தவர், அல்லாஹ்விடம் தனது தவறுகளை ஏந்தி தௌபா கேட்காதவர், அல்லாஹ்விடம் தன்னை நிரபராதி என நிரூபிக்காதவர், அல்லாஹ்வுக்காக தன்னை சிரம்பணிய மறந்தவர், அல்லாஹ்வுக்காக தன்னவரை மாற்றிக்கொள்ளாதவர், அல்லாஹ்வுக்காக வேண்டிய வாழாதவருக்காக இந்த நிலை உண்டாகிறது என்றால் அன்புக்குரியவர்களை நானும் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும். அடிச்சு அடியோட கொண்டு பறிச்சு கொண்டு அவங்ககிட்ட கொடுத்தா அந்த நாற்ற கஃபனல செஞ்சு வானத்தை நோக்கி இவனா இழிவா கொண்டு போவார்கள். கொண்டு போயிட்டு வானத்துக்கிட்ட போனா, யாரப்பா? அந்த ஹம்சாவுடைய மகன் அலிஃபை கொண்டு வந்திருக்கிறேன். அவரா? நோ, வாய்ப்பே இல்லை. வானத்தின் கதவு திறக்காத உறவுகளே. அவருக்காக திறந்த 7 வானத்தின் கதவுகள் இந்த மோசமான மனிதனுக்காக திறக்கப்பட மாட்டாது. அந்த மனிதனுடைய ஏடுகள் முடக்கப்படுது. அல்லாஹ் ஒரு அழைப்பை விடுப்பான், அழைப்பாளர் அழைப்பு சொல்வார், அவருடைய பெயரை சிஜ்ஜீல் என்கிற ஏட்டில எழுதிட்டு, அது நரகத்தின் ஏடு, அதுல நரகவாதிகளுடைய பெயரை குறிப்பிடுவார்கள். அந்த நரகவாதிகளுடைய பெயரை குறிப்பிடுகிற அந்த ஏட்டில எழுதிட்டு அவருடைய உயிரை கொடுத்துருங்க ரசூலுல்லாஹ் அந்த வானவருக்கு அல்லாஹ் சொல்லும் போது அவங்க அதுக்குள்ள கொண்டு வருவாங்களாம். அதுக்குள்ள நானும் நீங்களும் ஜனாசாவை அடி கழுவணுமா, குளிப்பாட்டணுமா, கபன் செய்யணுமா, யார் யாருக்கெல்லாம் கோல் பண்ணி வர சொல்லணுமா, சொந்தக்காரனுக்கு சொல்லணுமா, சொந்தக்காரருக்கு சொல்லணுமா, வெளிநாட்டை உள்ளார்களுக்கு சொல்லணுமா, வீடியோ கால் போட்டு காட்டணுமா, அல்லது போட்டோ பிடிச்சி காட்டணுமா, எல்லா வேலைகளும் சொல்லுவோம். கவலை, என்னுடைய உம்மா, என்னுடைய தாய், என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரன் வாப்பா இன்னும் நம்ம கதறிக்கிட்டு இருப்போமாம். இந்த கெட்ட ஆத்மா அதெல்லாம் அதுக்கு கவலை இல்லையா? கெட்ட ஆத்மாக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங், என்ன கொண்டு கபர்ல வச்சிடக்கூடாது, என்ன கொண்டு போயிட்டு கபர்ல வச்சிடக்கூடாது. இந்த ஆத்மா நம்ம கஃன் செஞ்சு குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தோலுக்கு எடுத்துட்டோம்ண்டால், தூக்கிட்டோம்ண்டால், யா வைலா யா வைலா, எனக்கு அந்த கேட, எனக்கு அந்த நாசமே, என்ன எங்க கொண்டு போறீங்க, என்ன எங்க கொண்டு போறீங்க, யா வைலி யா வைலி, எனக்கு கேட நாசமே என்று அது கதறி கொண்டு போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். கபூர் அடிக்கு போறதுக்குள்ளேயே அது அந்த கத்துமாம் அந்த உயிர். ஆனா நமக்கு விளங்காது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த ஆத்மாவின் அலறல் சத்தத்தை நானும் நீங்களும் கேட்குவோம் என்றால் நம்ம மயங்கி விழுந்துருவோமாம். சாதாரணமா எப்ப மயங்கி விழலாம்? அதிகூடிய சத்தம், ஒரு டிப்பர் திடீர்னு வந்து ஹோன் அடிச்சா கூட பக்கத்தோட வாய்க்கால பாஞ்சிரும். கொள்ளையில போறதுக்கு போறான் பாரு, ரோட்ல கிட்ட வந்து ஹோன் அடிக்க, காது அடைச்சிட போகுது, காது வெடிக்க போதுன்றோம். சாதாரண ஒரு ஹோன் காது சத்தத்தை பயந்து உண்டாகுது, பயந்துருவோம் திடீர்னு. அப்படி என்றால் ஒரு மனிதனை மயக்கம் உண்டாகிற அளவுக்கு வருகிறார். கிட்டத்தட்ட 5000, 2000 5000 வரைக்குமான அந்த அளவுதான் ஒரு மனிதன் சவுண்டு காது கேட்கும். 5001 வந்துட்டுன்னா அவனுக்கு கேட்கல இருக்கும், ஒன்றும் விளங்காது. அவனோட காதெல்லாம் வெடிச்சு மூக்கால ரத்தம் வீசி சிதறும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அந்த மனிதன் மயங்கி விழுந்துருவான் என்று இல்லாமல் இருந்திருந்தால் நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருப்பேன் உங்களுக்கு இந்த கத்திர சத்தத்தை கேட்கறதுக்கு. சொல்லுகிறார்கள், நீங்கள் அதிகமாக அழுது குறைவாக சிரிப்பீர்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை சொன்னார்கள், மனிதனையும் ஜின்னையும் தவிர இந்த கெட்ட ஆத்மா அலறுகிற, கத்துகிற, கதறுகிற சத்தத்தை ஏனைய எல்லா மிருகங்களும் கேட்கிறது, மனிதனையும் ஜின்னையும் தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிற செய்தியை பார்க்கிறோம். என்றால் இது இந்த மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு என்றால் அதற்கு பின்னால் வருகிற வாழ்க்கையை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. கபருக்கு போறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கை சேதம் என்றால்
அங்க போயிட்டோம் என்றால் என்ன உண்டாகும் என்கிற செய்தியை இன்னொரு தடவை சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த நல்லவர் கெட்டவருடைய கபூர் வாழ்க்கையை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் மரணம் வந்து விடுமாக இருந்தால் அதற்கு முன்னால் அல்லது அதுக்கு பின்னால் வழங்கப்பட்ட அவகாசங்கள் எதுவும் நமக்கு வழங்கப்பட மாட்டாது. அப்ப இதுவரைக்கும் நானும் நீங்கள் ரமலானை அடைந்திருக்கிறோம். நம்மளோடு இருந்த ஒரு உறவையும் நாங்கள் கடந்திருக்கிறோம். நம்மளோட முன்சஃபில் இருந்த ஒரு உறவுக்காரை கடந்திருக்கிறோம். காலையில் நோன்பு நோற்றார், சுபகு தொழுதார், உறவுகளோடு பேணி இருக்கிறார், லுகர் தொழுது இருக்கிறார். அசருக்கு அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை. பிடிச்ச நோன்பை திறக்கிறதுக்கு அல்ல அவருக்கு ரிஸ்கை கொடுக்கல. அவருடைய ரிஸ்க் நோம்போடு அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்றால் என்னுடைய உயிரும் உங்களுடைய உயிரும் எப்போது எனக்கு உத்தரவாதம் இருக்கிறதா? எனக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், வீட்டை போகணும் எனக்கு உறுதி இருக்கிறதா? பெருநாள் கொண்டாடுவேன் எனக்கு உறுதி இருக்கிறதா? அல்லது உங்களுக்கு உறுதி இருக்கிறதா? யாருக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது? யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு உத்தரவாதம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிற உத்தரவாதம். கிடைத்த இந்த நொடி இந்த நேரம் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்போம், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்திரு. பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நல்லவானவர்கள் நம்மளை அணுகுவார்கள். பாவம் மன்னிக்கப்படாட்டி குற்றவாளி. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், தௌபா செய்யுங்கள், என்னிடம் கரமேந்தி உள்ள குறைகளை சொல்லுங்கள். யா அல்லாஹ் நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், நான் தொழல்ல, நான் இபாதத் செய்யல, மனைவிட்ட கோபம் நடந்துட்டேன், பிள்ளையோட கோபம் நடந்துட்டேன், வாப்பாட பேச்ச மதிக்கல, உம்மாட பேச்ச மதிக்கல, வாப்பா நம்பி தந்தையெல்லாம் மோசடி செஞ்சிட்டேன், உம்மா நம்பி சொன்ன வேலையை நான் செய்யல என்று நாங்கள் அல்லாஹ்விடம் மன்றாடி அந்த பாவத்தை சொல்லி தௌபா செய்வோமாக இருந்தால் வல்லாஹி நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்றால் நிச்சயமாக என்னுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் சுவர்க்கவாதிகளினுடைய பெயர்களில் பதியப்படும் உணர்வோடு இன்றிலிருந்து கடைசி ரமலானை அடைகிற நானும் நீங்களும் தௌபாவுடைய வரையறைகளை புரிந்து கொண்டு அந்த முறையில் 5 நேர வணக்கங்கள் இதுக்கு தவற விடாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிற சபைகளிலும் சரி ஏனைய இடங்களிலும் சரி நாங்கள் நடந்து கொள்கிற விதத்தை பொறுத்துத்தான் எங்களுடைய மரணங்கள் நடக்கும் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதனால் மரணத்துக்கு தயாராக வேண்டும், விரும்பி மௌத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் நல்லவனாக, உண்மை பேசுறவனாக, பிறரை பற்றி சிந்திக்காதவனாக, பிறருடைய குறை தேடாதவனாக, எனக்கு அல்லாஹ் தந்தது போதும் போதும் என்கிற மனப்பக்குவத்தோடு அவன் 10 மாடி கட்டட்டும், எனக்கு ஒரு குச்சி வீடு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு கேள்வி எனக்கு குறை, நான் தப்பிடுவேன். இந்த சந்தோஷத்தில் வாழ்கிற நல்ல அடியார்களாகவும் இபாதத்தை கொண்டு யாரெல்லாம் சுவர்க்கவாதிகளாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானோ, யாரையெல்லாம் நல்லவர்களாக அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த நபிகளார் போதித்த அந்த சமுதாயத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்து மன்னிக்கின்ற நல்ல சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உங்களை மாக்கி அல்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.